ஏன் நம்ம தள்ளி போடுறோம்? ஒன்று மறதி. இந்த மறதி எந்த அளவுக்கு நம்மளை ஆட்கொள்ளுது அப்படின்னா, நம்ம பார்க்குற சோஷியல் மீடியா, ஃபோனு, ஸ்க்ராலிங்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, நம்மளோட டெய்லி லைஃப்பை என்ன பண்ணால் முன்னேறும் அப்படிங்கிறதையே மறந்து நம்ம இந்த ஒரு சோஷியல் மீடியாலேயும் அல்லது நம்மளுக்கு முன்னேற்றம் தராத விஷயங்கள்லையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். பிகாஸ் நம்ம மறந்துடுறோம் தட் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறது. ரைட், அதனாலே தள்ளி போடுவோம். அடுத்ததாக சொல்கிறாங்க பதட்டம். நான் பண்ணால் சரியாக பண்ணணும், இல்லை அப்படின்னா அந்த விஷயம் தப்பாயிடும். அதனால் என்னை மற்றவங்களாம் கேலி பண்ணுவாங்க, என்னை கஷ்டப்படுத்துவாங்க, அது என்னால் தாங்க முடியாது அப்படின்னு பதறி அந்த நர்வஸ்னஸ், பதட்டம் அவங்கள ஒரு விஷயத்தை தள்ளி போட வைக்கும். அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் அதனால் அவங்க தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தால், ரெண்டாவது காரணம் ஒரு சிலரோட ஹெரிடிட்ரியில் அவங்களோட மூதாதையர்கள் வம்சாவளிகளில் சோம்பேறியாக இருந்திருக்கலாம். அந்தனோட ஒரு நேர்த்தியாக ரொம்ப மெதுவாக நடக்கிறது, மெதுவாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது இருக்கலாம். பட் ஆனால் அந்த விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் அப்பேற்பட்ட நபர்கள் அதிகமான விஷயங்களை தள்ளி போடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பண்ணேன் அப்படின்னா நான் ரொம்ப யாராவது கூட இருந்து தான் பண்ணணும், இவர் இருந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும், ஹீ இஸ் மை கேப்டன், ஐ எம் வித் ஹிஸ் கம்பேனியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட சார்ந்து வாழுவாங்க. ஒருத்தரை சார்ந்து ஒவ்வொரு விஷயத்தை செய்ய பார்ப்பாங்க. அது எல்லா விஷயத்தையுமே தள்ளி போடும். ஏன்னா அவங்க வரல, நீ வந்திருந்தா நான் இதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை கொடுக்கும். தன்னால் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே ஒரு கேப்டனை தேடுவாங்க. ஒரு ஒரு ஒருத்தர் கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. தட் டு ப்ரொகாஸ்டினேட். அதுவும் ஒரு வகையான தள்ளி போடுதல் தான். அடுத்த காரணம், ஒரு விஷயத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவேன்ப்பா. நான் வீட்டில் எந்த விஷயத்த பண்ணாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவேன், பரிபூர்ணமாக பண்ணுவேன், எனக்கு அதில் 1% இல்லைனாலும் நான் அதை பண்ணவே மாட்டேன் அப்படின்வாங்க. இது எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கட்டும், சார்ந்து வாழ்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி அதிகமாக இந்த தன்னோட டெய்லி லைஃப்பை மறதியில் வாழ்கிறதா இருக்கட்டும், பதட்டப்படுறதா இருக்கட்டும், சோம்பேறித்தனமாக இருக்கட்டும், இந்த 5 காரணங்களும் தள்ளி போடுறதுக்கு, ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதுக்கு, நான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணங்களாக சொல்கிறாங்க.